வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/9/2025 புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலும் ஏற்றம். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் அடக்கமாக இருப்பது நன்மை தரும். தர்க்கங்கள் வேண்டாம். பெற்றோர் பெரியோர் ஏதாவது உங்களை பற்றி கோபதாபம் பேசினாலும் ஒன்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்ளுங்கள், இதே அல்லது நெக்லெக்ட் செய்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பழைய கடன்கள், முதலீடுகள், பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் ப்ரமோஷன் தடைகளுக்கு குறையில்லாமல் இருப்பதும் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் டக்கென்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருப்பதும், யாரை பற்றி தர்க்கங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பதும், அதே சமயம் எல்லா விஷயத்திலும் தெய்வ கடாட்சமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்றமும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சுபவிரியத்திற்குண்டான அனுகூலம், ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்மம் சிறிது கவனமாக இருப்பதும், தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக புது உறவுகளுக்குண்டான உத்தரவாதம் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோகம் அபிவிருத்தி, வியாபாரம் அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது சகல விதத்தில் யோகமும் அனுகூலமும் நிச்சயமாக பெறும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்வதும், பயணங்களில் மிக கவனமாக இருப்பதும் முக்கியத்துவம். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவுமுறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் காப்பாற்றக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, அதே போல் வாக்குவாதம் இல்லாமல் குடும்பத்தின் உறவுகளை பார்த்து கொண்டாலே வெளியிடம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் திடீரென்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இனிமையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், பழைய கடன்கள் பைசல் ஆவது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. புதிய முயற்சிகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதம் கூட வராமல் பார்த்துக்கொள்வது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.